சுத்தம் பண்ணலாம்னு வந்தேன். இந்த செடிக்கிட்ட எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டேன். கொஞ்சம் இந்த குப்பை கூளம்லாம் இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணலான்னு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வச்சா செத்த பூச்சிலாம் வராது. அதனால வச்சுருக்குறோம். அதுதான் பார்த்தேன். அந்த செடி பார்த்தீங்கன்னா செத்த பூச்சிலாம் வராமல் இருக்குது. பாம்பு எதுவுமே வராது. இங்கே பாரு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பாரு பார்த்தீங்கன்னா கசப்பு நாத்தடிக்கு கும்பிட்ற மாதிரி இருக்குது. பாம்பு இதெல்லாம் வராது. அவளுக்கு பவர் இருக்குது இதுக்கு. அவ்வளோ செடி சும்மா சாதாரணது இல்லை. சரி மாப்பிள்ள. அப்புறம் நீ எந்நேரம் வந்து எங்கே போன என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதுதான் பனைக்கொட்டை செடி பாரு. பனைச்செடி இதுலேயே இருக்குது பாரு. இதுதான் பனைச்செடி. பனைமரம் பெருசாக வந்துடுமாப்பிள்ள. இப்போல்லாம் பனைமரம்லாம் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ முன்னேற்றம்லாம் இல்லை. நல்லா வளர்த்துனா நல்லா காசு. நம்ம பனைமரம்னா நல்லா பண்ண நல்ல இது. நம்ம இதெல்லாம் கடலக்குடி ஆட்டுக்குட்டி கூறிட்டு இருக்கிறோமாப்பிள்ள. ஆட்டுக்குட்டிக்கு கடலக்குடி உரலாம்னு இதுதான் மாப்பிள்ள. கடலக்குடி என்ன பண்ணுறது, விவசாய நிலைமை அப்படியே போயிட்டு இருக்குது. இதே ஆட்டுக்குட்டியே 5-6 போட்டோம்னு வச்சுக்கா, கடலக்குடி சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்குன்னு வைய. அதுக்கு தான் இந்த கடலக்குடி. இதே வரமாட்டேங்குது. டைட்டாக இருக்குது. கொக்கி போட்டாலும் வரமாட்டேங்குது. கையே உருவி பார்க்கலாம். தோட்டம் கரும்பு நிலையாக தான் இருக்கணும்ல. ஆமாம், இல்லைன்னு நினச்சி போயிடுது. அதெல்லாம் ஒன்றுமில்லாத போயிடு. அதெல்லாம் இப்படி போட்டு நல்லா உருவி போடணும். ஆட்டுக்குட்டி நல்ல ஒரு இது பண்ணிக்கணும். நல்லா ஊக்கமாக வரும், ஊட்டச்சத்து வரும், வெயிட் வரும். அதுக்கு தான் இங்கே உறவ முடியலையா. ஆடுலதுங்க அது மழை வேறு வந்துச்சுன்னா எல்லாம் உருவி போட்டு போயிடு. அதனால தான் இப்படி போர் போட்டு வச்சுக்கிறோம். அதான் அந்த அங்கே அதுவும் போர் தான், கடலக்குடி போர் தான். எல்லாம் கடலக்குடி போகிறத என்ன பண்ணுறது. நம்ம நிலமை அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வைய. ஜாமப்பில் என்ன பண்ணுற? அட இது மூங்கலை வெட்டலான்னு வந்தால் அது என்ன மூங்கல் எத்தனை மூங்கம் முள்ளாக்குது. வேலை ஒரு தடி ஒன்று வெட்டலான்னு பார்த்தேன். சாட்டைக்கு தான் ஒன்று செய்யலாம்னு பார்த்தேன். இது ஏகப்பட்ட முள்ளாக்குது. பயமாக்குதே. இந்த மூங்கலை தான் எடுத்து போட்டால விற்கிறது. அது வேலைக்கு வாங்கிக்குவாங்க. என்னமோ நம்ம கொஞ்சம் இருக்குது மூங்கல். மூங்கலே தான் முள்ளாக இருக்குது. எல்லாம் கையை கழிச்சு போட ஏமாந்தா மூங்களா வச்சுக்க. வச்சா தவறாது. வேறு பூங்கலையாது. இது வேறு மாதிரி சொல்லி வச்சா குச்சியில் வச்சுக்க தெரியாது. இதில் வேத மூங்கல் அரிசி வருதுல்ல. மூங்கல் அரிசி நீ கிலோ பார்த்தீங்கன்னா உனக்கு 2000 ரூபா அப்படி இந்த ரேட்டு போகுதுன்னு வைய. இது மூங்களுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே வருது. மலங்காட்டில் அணங்காட்டில் எல்லாம் இருக்குது. அது ஒரு மாப்பிள்ள என்ன பண்ற? என்ன தொலைத்துக்கிறீங்க? இது காணாத இதுல போனோம்லடா. இறந்த பழம் இருக்குதான்னு பாக்குறேன். அட இறந்த பழமா? இது இறந்த பழம் சீசன் தானே? இதா இப்பயா? இப்ப சீசன் இல்ல, இடப்பட்ட காய் இருக்கும் பாரு. சீசன் இறந்த பழம் நீங்களாம் ஆசை வந்துச்சு நீங்க. இது இறந்த மரம் தானே? இறந்த மரம் தான். ஆனா காயும் காணோம், பூவையும் காணோம், ஒன்னையும் காணோம். பாரு தொலை பாரு. ஏதோ காய் கட்ட ஒரு லட்சம் இங்க வந்து பாரு. இருக்குதானே? இருக்கு. இல்லாத எங்க போகுது? இது இளந்த செடி தானே? ஆமா 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 ஆமா, இளந்த பழமே தான். இளந்த மரம் கண்டுபிடிச்சுங்க இருக்கிறத பார்த்தேன். நீ இதுக்கு முன்னாடி பொறிச்சு தின்னுக்கிறியா இல்லையா? நான் சின்ன வயசுல இது பொறிச்சு நிறைய சாப்பிட்டேன். ஏன்னா இளந்த பழம் நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு கூட காணுமே. இப்பெல்லாம் கடையில எல்லாம் வாங்கி தான் சாப்பிடுறாங்க மாப்பிள்ள. இப்ப யார் பசங்க? முதல்ல நிறைய இருக்குங்க காய் இந்த வாய்க்காரில. நல்லா இருக்கு இளந்த பழம். டேஸ்டா நல்லா இருக்கு. இது நல்லா மரமாயிருச்சுன்னா அந்த இடத்துல. ஆனா வெட்டி விடுவாங்கன்னு தெரியலையே. இப்படி இருந்துச்சுன்னா வேணா இறந்த பழம் சீசன் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கலாம் சரி எதுக்காகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்தில் வெட்டி இந்த தோலுக்கு பற்றியா தோலை நல்லா ஊற வச்சு இந்த நார் உளிச்சு இதே வெள்ளை இருக்கலாம். அது இது நல்லா ஊற வச்சு அந்த இப்படி நாராக வரும். வந்தால் அது குழந்தைகளுக்கு இடுப்பில் கட்டினா உடம்புக்கு நல்லது. மக்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைக்குது இல்லை, இந்த தலை இருக்கலாம் தலை. இந்த இருக்கலாம் தலை எதுனா இது வீட்டில் கொண்டு போய் 4 தலை பொறிச்சுக்கணும். நம்ம 4 தலையா 5 தலை இது பார்த்தா நல்லா ஒரு மருத்துவ குணமானது. இந்த தலை என்ன பார்த்தீங்கன்னா இது விளக்கெண்ணையில் பூசி நெருப்பில் வாட்டி இந்த குதியாங்கால் வலிக்குதுல்ல. குதியாங்கால் நான் வலிக்கும்போது குதியாங்காலில் வச்சு இப்படி வச்சு படுத்துட்டோமா அந்த குதியாங்கால் வலி அப்படியே குறைஞ்சி போயிரு. இது கொஞ்ச நாளைக்கு அவ்வளோ மூலிகை இதெல்லாம் இருக்குது இந்த இருக்கலாம் செடியில். நமக்கு நிறைய தெரியல. அப்புறம் இந்த பூ இருக்குதுல்ல,
விநாயகர்களுக்கு மாலையை கோர்த்து போடலாம். இதெல்லாம் கிடைக்காது. அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. இன்னைக்கு அந்த பால் இருக்குது பத்தியா, இதான் மாப்பிள இதான். இது பார்த்தா குரங்கு பழம்னு சொல்லுவாங்க, அவருக்கு தெரியாது தெரிஞ்சுங்க. இது பார்த்தா நம்ம கிராமப்புறத்தில் பூனை புடுக்குன்னு சொல்லுவாங்க. சிரிக்காத. இது பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் சர்க்கரை கட்டாகும் மாப்பிள. இது பார்த்தா இது பூனை புடுக்குன்னு தான் சொல்லுவாங்க தமிழ. நம்ம நம்ம இதில் தப்பான்னு சொல்லல, இது அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. இதில் காய் பொரியல் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம், சட்னி ஆட்டலாம். காய் நல்லா இருக்கு. இதில் இயற்கையாக வர்றது, கடையில் கிடைக்காது. சாப்பிடணும்னா இது மாதிரி இடத்துல பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் மூலிகை பழம் மாப்பிள, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த பழம்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ பெரியவங்களுக்கு கேட்டுப்பாரு, பூனை புடுக்குன்னு கேட்டுப்பாரு, இந்த காய் சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ இருக்குதுங்க, நல்லா இருக்கு. சாவறது மாப்பிள. ஆடா சோறாக்க விரவ வெட்டிட்டு இருக்கிற. எந்த கேஸு? நாம ஒரு விவசாயி காட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம கேஸ் வாங்குற அளவுக்கு கேஸ்ல என்ன ரேட்டு வருப்ப? அப்பா 1000 ரூபா போட்டு நம்ம காட்டு வேலை செஞ்சு கேஸ் எடுத்து சோறாக்க முடியுமா? அப்புறம் சொல்றேன், அப்ப விரவு ரோட்டில் கிடக்குது, வாய்க்கால் கிடக்குது, விரவு வெட்டி நம்ம சரி பண்றதை விட்டுவிட்டு நீ கேஸ் வாங்க அதை வாங்குங்கிறிய. நான் எங்க போய் கேஸ் வாங்குறது? ஏன் நம்ம விரவலாக்கி சோறு தானே, சோறு தூங்க முடியாதா? அப்புறம் சொல்றேன், இது என்ன நொச்சு குச்சி தாங்கண்ணே, நொச்சு குச்சி தான். இது கொஞ்சம் கிடக்குது, வெட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டுமா நல்லா சோறு ஆக்கிக்கலாம். நைட்டு கஞ்சி வச்சு வச்சு சோறாக்கி சாப்பிட்டு கம்மனு படுத்துக்கலாம். மாப்பிள வா மாப்பிள, என்ன வந்த? மாப்பிள மாட்டுக்கு கொஞ்சம் பில்லுல பிடிக்க போடலாம்னு பில்ல பிடிக்கிட்டு இருக்கிற மாப்பிள. ஆனா பில்லு இதே பேரு அருமையான பில்லு இருக்குது. மாட்டுக்குட்டில கொஞ்சம் மாட்டுக்குட்டிக்குள்ள போட்டோமா மாடம் கட்டிக்குது. இந்த தோட்டத்துல இருக்குது, காட்டுக்குள்ள. காடு என்ன மாப்பிள, ஏதோ பொழப்பு பண்ற அளவுக்கு காடு இருக்குது. ஆமா, காடு இருக்குது மாப்பிள, கொஞ்சம் இருக்குது. அளவு பார்த்தா தானே தெரியும். எது மாப்பிள? காடு அங்க இருக்கு, கீழே இருக்குது மாப்பிள. வாசல்ல கோர புல்ல முளைச்சிருச்சு. எங்க மாப்பிள இது சும்மாலாம் வெட்டி செதுக்கணுமா? நல்லா இதாயிருச்சு மாப்பிள. எல்லாம் குளிக்குது மாப்பிள. ஏதாவது டைம் எல்லாம் புடுங்கிறதுக்கு விவசாயி காட்டுக்கு கீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் பண்றதுக்கு ஒண்ணுமே. இதே பில்லு பேர் எப்படி மலைக்கு முடிஞ்சிருச்சுப்பா. டாய் பேர் எங்க போற? டேமே டே வாடா வா. ஏமாமா இந்த வருஷம் வாய்க்கால தண்ணி வருமா வராதா? இது இனிமே தெரியலையே, நாம என்னத்தை கண்டோம். இது வரை வாய்க்கால் எப்படி இருக்குதுன்னு. ஆமா, அதான் இந்த வருஷம் தண்ணி வருமான்னு கேக்குறேன். தண்ணி வருமா வராதா அதுக்கு நம்மளுக்கு எப்படி மாப்பிள தெரியும்? நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏன் வாய்க்கால் உள்ள போறியா? விர வெட்டுறியா? எங்க இருக்குது வரவு? ஏன் கேஸ் இல்லையா? சரி வர்ற. சரி இந்த வருஷம் வாய்க்கால் தண்ணி வருமா வராதா? வாய்க்கால்ல தண்ணி வருமா வராதா நம்மளுக்கு எப்படி தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். அதான் மேட்டூர் அணையில தண்ணி நிக்குதுங்கறாங்க. தண்ணி எங்க இருக்குது மேட்டூர்ல? தண்ணி மேட்டூர்ல தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. மேல கர்நாடகாவில் அதான் மேட்டூர் அணையில தண்ணி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துருவாங்க, தண்ணி எடுத்துருவாங்களா எடுத்துட மாட்டாங்களா? அப்புறம் போன வருஷம் எடுத்துல. போன வருஷம் அதான் இடையில வந்து ஒரு 10 நாள் வந்துச்சு. ஆமா, அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சா? அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு. வந்துச்சா? 2 வருஷமும் இல்ல. அப்படின்னா இந்த வருஷம் தான் கண்டிப்பா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆத்துல எல்லாம் தண்ணி நிறைய தானே போகுது. ஆத்துல எல்லாம் தண்ணி நிறைய தானே போகுது. ஆத்துல நிறுத்தி வச்சுக்கிறாங்களா? இல்ல இந்த வருஷம் தண்ணி எடுத்துறன்னு தான் செய்தியில் சொன்னாங்க. செய்தியில எந்த செய்தியில சொன்னாங்க? செய்தியில சொன்னாங்க இந்த வருஷம் ஆய்க்காலுக்கு தண்ணி எடுத்துறன்னு தான் சொன்னாங்க. சொல்லியா? இப்ப இந்த வருஷம் வாய்க்கால் தண்ணி வராது. வருமா வராதா தெரியல. மேல தண்ணி வந்தாதானே தெரியும், மழை பெஞ்சாதானே தெரியும்.
நானும் ஒன்னாட்டு தான் மாப்பிள்ள காட்டுல வேலை செஞ்சுட்டு ஒன்னாட்டு தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மேடு வாய்க்கால் தண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்குதே. கஷ்டமா ரொம்ப கஷ்டம். மேட்டூர் அணையெல்லாம் தண்ணி ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எங்க மேட்டூர் அணையெல்லாம் நீர்மட்டம் அதிகமாகுதுன்னு பேப்பர்ல நியூஸ்ல எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. மேட்டூர்ல தண்ணி கம்மியா இருக்குது. கம்மியா இருக்குதா? இத்தனைக்கே வந்திருக்குன்னு தண்ணி தண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். யாரு இந்த ஆயா என்னமோ பறிச்சுட்டு போகுது, காயா என்னமோ பறிச்சுட்டு போகுது, மாதுளம்பழம் பறிச்சுட்டு போகுது. யா இல்ல நம்ம செடிதான் பொறிச்சிட்டு போகுதான்னு பார்த்தேன். பொறிச்சிட்டு போகுது. சரி பொறிச்சிட்டு போகுது. மாதுளம்பழ செடியில மாங்காய் செடி நிறைய வச்சுக்கிறீங்க. அந்த பாலம் கட்டினது உனக்கு ஞாபகம் இருக்குமா? நீ சின்ன பையனா இருக்கும்போது அந்த பாலம் கட்டினாங்களா? தாங்க உனக்கு உனக்கு வேற டைம்லயே கட்டிட்டாங்க. இந்த பக்கம் பாலம் கட்டினது தெரியும். பக்கமா தான் கட்டினா இந்த பாலம் கட்டினா அந்த பக்கம் இருக்கிற பாலம் பழைய பாலம் அது கட்டினது தெரியாது. அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வெள்ளக்காராட்சியில கட்டினாங்களாம். வெள்ளக்காரன் கட்டினாங்க. வெள்ளக்கார ஆட்சிலையா சொல்றாங்க. அந்த பாலம் ஸ்ட்ராங், இந்த பாலம் வராது மாப்பிளே. அந்த பக்கம் இருக்கிற பாலம் ஐயா ஏற்கனவே பாலம் இருக்குது, எது கட்டினாங்க? பாலம் டேமேஜ் ஆச்சுன்னு கட்டினாங்க. இது ஸ்ட்ராங் இல்ல, அந்த பாலம் நல்ல ஸ்ட்ராங். இது பக்கமா கட்டினது, அது வெள்ளக்கார ஆட்சியில கட்டினது. சரி சரி சரி. அப்புறம் என்ன பண்ணலாம்? அன்பு சொந்தங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ துணி துவைக்க நம்ம டியூட்டிக்கு போன துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம பக்கம் ஆற்றுல தண்ணியே நம்ம ஆற்றுக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே பைப்பில் தண்ணி வரதில்ல சொந்தங்களே. அதனால் நம்ம ஆற்றுக்கு போக போகிறோம். துணியெல்லாம் இன்னைக்கு கொண்டு போய் துவைச்சிட்டு வரப்போகிறோம். இதெல்லாம் நம்ம இந்த வாரம் முழுசாக போட்ட துணி சொந்தங்களே, எல்லாம் சாக்கு பையில் தான் போட்டு போகணும். என்ன பண்ணுறது, கிராமப்புறத்தில் அப்படி தான் இருக்குது விவசாய நிலைமை. எல்லாம் நம்ம தண்ணி இல்லை. தண்ணி மொத்தம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொந்தங்களே. தண்ணி இல்லாத காரணத்தினால எங்கள் போல் எவ்வளோ சிரமம். இவ்வளோ துணி பூரா இன்றைக்கி துவைக்கிறதுக்கு போகணும், சமக்காலம் துவைக்கிறதுக்கு போகணும், எல்லாமே கொண்டு போகணும் சொந்தங்களே. எல்லாம் வேலைக்கு போட்டு எல்லாம் வேலைக்கு அங்கேயும் போட்டு போயிட்டோம். தண்ணியே இல்லை. தண்ணி மொத்தம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மொத்தமாக யார் யார் ஏரியாவில் இப்படி இருக்குது தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களே. வேஸ்ட்டு கீஸ்ட்டு எல்லாமே துவைக்கொண்டு போகிறோம் சொந்தங்களே. சாக்கில் போட்டு தான் யார் யார் ஏரியாவில் தண்ணி இப்படி இல்லை. அப்போ இது கட் பண்ணி. அன்பு சொந்தங்களே பாருங்கள், ஒரு விவசாயி பாருங்கள். ஆனால் அது என்ன செடினா? தக்காளி செடி. இது ஒரு செடி என்ன ரேட்டு வருது? 3/4 ரூபா. 75 விசன் செடி வருது பாருங்கள். தக்காளி செடி இது பாருங்கள் எப்படி எடுக்கிறாரு. ஒரு விவசாயியோட அருமை தெரிஞ்சுக்காங்க. நம்ம விவசாயம் ஒரு கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த விவசாயி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடியை நாம் எடுத்து இந்த ஒரு பாக்ஸ் நிறைய வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த குறைஞ்சபட்சம் இதை பார்த்திங்கன்னா இது ஒரு செடி 3/4 ரூபா 75 பைசா சொல்கிறாரு விவசாயி. பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடியை எடுத்து போட்டு வளர்த்தி எனக்கு தக்காளி பழம் வளர்த்தங்காட்டி ஒரு விவசாய நிலைமை பாருங்கள். நீங்களே பாரு சொந்தங்களை. நீங்கள் ஒரு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ணாதே ஷேர் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ எடுத்து இந்த பாருங்கள் ஒரு விவசாயி பேர் சட்டை போடாமல் இது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து சேரங்காட்டி நம்ம தக்காளி பழம் ஈஸியாக வாங்கிக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். இப்போ சொந்தங்களே பாருங்கள், இப்போ காட்டில் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ சிரமம்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தக்காளி நாற்று நட்டுட்ருக்குறாங்க. விவசாயம் தண்ணி கட்டிகிட்ருக்குறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா நின்று பாறை வெட்டிட்டு அவர் தான் ஓனரு, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் பாருங்கள், அவர் காட்டுக்குள்ளே வராருங்க. வாதலைவா நீங்கள் வாங்க, இதை பாருங்கள். அவர் தான் அந்த காட்டோட ஓனரு. அவர் எல்லா பக்கம் ஒரு சிரமப்பட்டு வேலை செய்கிறவர் தான். அவர் இருந்தாலுமே எல்லாத்தையும் விட்டு பாறை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாரு எப்படி நடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று தலைவர், நான் தக்காளி நாற்று எங்கேருந்து வருதுங்க? இது இப்போ திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்து நெட்டுட்ருக்குறாங்க. அந்தியூரில் கிடைக்கிறது கிடைக்கல, அதனால் திருப்பூரில் போய் வாங்கிட்டு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அடிக்கு எத்தனை நாற்று விட்றீங்க? இது 1.5 அடிக்கு ஒரு நாற்று. திருப்பூரில் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே நடுறீங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் தோட்டம் இருந்தாலுமே அவர் 400 விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன்னு பார்க்குறாரு. ரொம்ப நன்றி பாரு சொந்தங்களே. அன்பு சொந்தங்களே வாங்க, மக்கள் பொழப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை அதிகமாக ஷேர் செய்யுங்க, அதிகம் இது பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நம்ம போடுறோம்னா, இன்றைக்கி மின்வாரியத்தில் 60,000 காலி பணியிடங்கள் இருக்குது சொந்தங்களே. இப்போ பார்த்தா கரண்டே இருக்க மாட்டேங்குது.
ஏன்னா கரண்ட் வேலை செய்ய ஆள் இல்லைங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒப்பந்த ஊழியரை இப்போ அரசாங்க தேர்தல் வாக்குறுதியில் 153வது இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் ஒப்பந்த ஊழியர் எடுக்கிறோன்னு. அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு எப்படி நம்ம ஊருக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி சேர்ந்து நீங்கள் ஒரு வழிமுறை பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னா நம்ம தூங்க முடியாது சொந்தங்களே. இது மாதிரி நான் கரண்ட் வேலை செய்யறதுக்கு கரண்ட்டுக்கு ஆள் இல்லை, கரண்ட்டுக்கு ஆள் போட சொல்லுங்க. மொத்தம் 60,000 வேக்கண்ட் இருக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஒப்பந்த ஊழியெல்லாம் கண்டிப்பாக போட சொல்லுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே எல்லாம் செயல்படும் என்று நான் நம்புகிறேன். நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், எங்கே காலியாக இருக்குதுன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ போட்டு நண்பர்களுக்கு அன்பு சொந்தங்களே, உறவுகளே, வாங்க நம்ம பருத்திக்காட்டுக்கு எதுக்காக நம்ம விவசாயம் பண்ண வந்திருக்கோம்னா, பருத்தி மலர்ற மாதிரி நம்ம மக்கள் பொழப்பு சப்ஸ்கிரைப்பும் புது சொந்தங்களும் பருத்தி மலர மாதிரி நம்ம எல்லாருமே மலர் வேணும்னு தான் நம்ம பருத்திக்காட்டு காட்டுறோம். ஏன் பருத்தி பூ மட்டும் அன்பு சொந்தங்களே, நம்ம எங்கே இருக்கோம்னா தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணோம், சோளக்காடு மக்கா சோளக்காடு. நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா மக்கா சோளக்காட்டில் தண்ணி கட்டுறோம். வாங்க சொந்தங்களே, உள்ளே வாங்க. இது இருக்கிற மாட்டுக்கு தேவையான புல்லுகள், மாட்டுக்கு சத்தானது. நாங்கள் விவசாயி தான் சோளத்தட்டுக்கு பயிர் பண்ணி உங்களுக்குலாம் அனுப்ப போகிறோம். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? உள்ளே வாங்க சொந்தங்களே, புது சொந்தங்களே வாங்க. தண்ணியெலாம் கட்டிட்டு போகிற அருமையாக விவசாயி பாருங்க, நம்ம காட்ட பாருங்கள். அப்படியே விவசாய காடு அருமையாக இருக்குது. நீங்கள் வாங்க சொந்தங்களே, உள்ளே வாங்க. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் வாங்க, விவசாயத்துக்கு வாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவங்க. விவசாயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்த்தீங்களா? நீங்கள் விவசாயம் ஒரு கேவலம் பண்ணிக்கிறீங்க. பாம்பு கடிச்சா என்ன, பள்ளி கடிச்சா என்ன, நாங்கள் இது மாதிரி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் உள்ளே வாங்க சொந்தங்களே. ஏன் வர மாட்டேங்கிறீங்க புது சொந்தங்களே? ஏன் விவசாயி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? விவசாயி வளர்ந்தவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் தானே. விவசாயி கீழே இருக்கணுமா? ஏன் மேலே வரட்ட விவசாயி அப்படின்னு நீங்கள் பாருங்கள் சொந்தங்களே. அன்பு சொந்தங்களே, உறவுகளே, வாங்க. காட்டுக்கு குப்பை இறைக்கலாம். நீங்கள் வாங்க சொந்தங்களே. குப்பை இருக்குது, குப்பை எல்லாம் பண்ணி நம்ம குப்பை இறைக்க போகிறோம். நீங்கள் வாங்க சொந்தங்களே, நீங்கள் வாங்க. குப்பையை அரைச்சி நம்ம போட போகிறோம். நீங்கள் வாங்க சொந்தங்களே, உறவுகளே. கண்டிப்பாக விவசாய காட்டுக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தான் நாம் ஏதோ ஒன்று பண்ண முடியும். விவசாய காட்டு இன்றைக்கி எள்ளு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்க சொந்தங்களே, உறவுகளே. நீங்கள் வராது விட்டுறீங்க பாருங்கள். குப்பையெல்லாம் கொட்டி வச்சுக்கிறோம், குப்பை இறக்கி போகிறோம். பாருங்கள் சொந்தங்களே, இந்த குப்பை இதுதான் காட்டுக்கு போட்டால் தான், இது காட்டுக்கு போட்டது இயற்கை உரத்தில் நல்லா ஒரு விவசாயம் நல்லா வருன்ட்டு நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். இது இயற்கை விவசாயம். வேறு உள்ளே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதைய ஷேர் செய்யுங்க. நீங்கள் ஷேர் செய்ய பார்த்துறீங்க. வாங்க சொந்தங்களே, வீடியோக்குள்ளே வாங்க வாங்க வாங்க, வந்துக்கிட்டே இருங்க. அன்பு சொந்தங்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பம்பு மோட்டர்லேருந்து தண்ணி வரல, இதெல்லாம் சொட்டு நீர் பாசனம், அதுலேருந்து தான் காட்டுக்குள்ளே தண்ணி போகுது. பாருங்கள் சொந்தங்களே, இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது தண்ணி இன்னும் வரல, கரண்ட் போயிடுச்சாட்டுக்குது. நாங்கள் அதான் போரை போட்டு தண்ணி உள்ளே வந்திருக்குது. வாங்க சொந்தங்களே, வீடியோக்குள்ளே வாங்க. அதையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த போர் தண்ணி விவசாயத்துக்கு விடுறதுக்கு தண்ணி, ஏன்னா இங்கே தண்ணி பற்றாக்குறதுனால இல்லை சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கு. இங்கே வாங்க சொந்தங்களே. இது என்ன கடலக்காட்டை பாருங்கள். மெயினாக கடலக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்கள் விவசாயி என்ன சிரமத்தில் நாங்கள் இருக்கிறோன்னு பாருங்கள் சொந்தங்களே. நீங்கள் அதிகமாக விவசாயினா கேவலமாக நினைக்காதீங்க. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க சொந்தங்களே. இதை போர் இங்கே தான் தண்ணி வரும். இதான் அங்கே பார்த்தீங்களா, அதே தான் இது. இங்கேருந்து தண்ணி அங்கே போய் எல்லாம் சொட்டு நீர் பாசனத்துக்கு போவேன். வாங்க சொந்தங்களே, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இல்லை நம்ம அதான் நினைக்காதீங்க. விவசாயி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இது பண்ணுங்கள். கள்ளச்செடி நம்ம கடலை சாப்பிட்றோம்னா அதே செடி தான் கள்ளச்செடி. வாங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக வாங்க சொந்தங்களே, உள்ளே வாங்க. நிறைய அன்பு சொந்தங்களே, இதான் பனைமரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மேலே நம்ம சின்ன வயசில் ஏறி இதில் நொங்கு வெட்டிக்கிறோம். இப்போல்லாம் நம்ம ஏற முடியுமாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் பனைமரங்கிறது
ஐயோ நண்பர்களே, சொந்தங்களே, ஏற முடியுமா? எங்கேமா நண்பர்களே ஏற முடியாதுட்டுக்குது. இந்த பனைமரம் மேலே போகணும், எல்லாம் மாதம்பழம் இது சரியாக இருக்குது. கண்டிப்பாக அதில் ஏற முடியுமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக காலை கிழிக்குது சொந்தங்களே, எல்லாம் காலை கிழிக்குது. காலை கிழிச்சிட மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எனக்கு வயசாகி போச்சு. ஏன்னா வயசாகி போச்சுன்னு அரை கல்டு ஆகி போயிட்டோம்ல, எங்கே போய் மரம் ஏற போகிறோம்? முன்ன சின்ன பையனில் ஏறி மேலே ஏறி நொங்களை வெட்டி பிடிப்போம் இந்த மரத்தில். இந்த பனை மரம்லாம் இப்போ அழிஞ்சிட்டு இருக்குது. பனை மரம் நல்லா ஒரு வரவேற்பான மரம். தண்ணினால் வளர மரம் எதுன்னா இந்த பனை மரம் மட்டும்தான். நல்லா இப்போ நொங்கு இதெல்லாம் நிறைய சப்போர்ட் ஆகிறது இந்த பனை மரத்தில் மட்டும்தான். நம்ம என்ன இருந்தாலும் தண்ணி இல்லாத நீ 50 வருஷம் அப்படியே இருக்குது. வேறு எந்த மரம் இருக்காது, பனை மரம் மட்டும்தான் முக்கியமாக இருக்குன்னு சொந்தங்களே. நீங்கள் வாங்க, பனை மரத்தில் பார்த்தோன்னா அதில் சுண்ணாம்பு தெளிவு வைப்பாங்க, கருப்பட்டி காய்ச்சுவாங்க. அதுதான் சொந்தங்களே, உறவுங்களே, வாங்க நம்ம சோளக்காடு பாருங்கள். சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டலான்னு வந்தோம், இப்போ தண்ணி கட்ட போகிறோம். நீங்கள் ஆமாம், விவசாயிகளுக்கு முக்கிய சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா விவசாயி பிச்சைக்காரன் நினைக்காதீங்க. விவசாயி தான் ஊருக்கே சோறு போடுறான். அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி, ஒரு லைட் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா விவசாயி ஒரு சந்தோஷப்படுவான். சொந்தங்களே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? விவசாயியை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது. புது சொந்தம்லாம் வாங்க. இப்போ வருங்காலத்தில் விவசாயிகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயம்னு என்னென்னே தெரியாமல் போகுது. நாங்கள் விவசாயி ஊருக்கே சோறு போடுறோம், நாங்கள் ஒரு ஏழையாக தான் இருக்கிறோம். இன்னும் பெருசாக ஒரு விவசாயம் பெருசாக ஒன்றும் வளரல. நம்ம உலகத்தையே சொல்லலாம், விவசாயி சேத்துல காலை வச்சா தான் நீங்கள் சோத்துல கையை வைக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க சொந்தங்களே. நீங்கள் அதிகமாக விவசாயம் பாருங்கள். அடுத்து பாருங்க சொந்தங்களே, கடலக்காட்டையும் நம்ம பார்க்குறோம். கடலக்காடு இதுக்கும் தண்ணி கட்ட போகிறோம். வாங்க கடலக்காட்டு வாங்க. இதான் கடல செடி. கடலக்காட்டில் பாருங்கள் சொந்தங்களே. நீங்கள் அதையும் பார்க்காத போயிடுறீங்க. எல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கு. அதான் அருமையாக நாங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள் விவசாய சொந்தங்களே, உள்ள சொந்தங்களே, உறவுகளே, வாங்க. மக்கள் படம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதைய ஷேர் செய்யுங்க. ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை ஷேர் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பல்லு இழிச்சிருப்ப ஒரு வீடியோ போட்டால் 1 லட்சம் லைக் போடுறீங்க. ஒரு யாராச்சும் பொம்பளை பிள்ளை போட்டாங்கன்னா 1 லட்சம் லைட். ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஏன் ஒரு லைட் போட்டு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு விவசாயம் வளர்ந்தா உங்களுக்கு நல்லதுதானே நண்பர்களே? நான் கேட்குறேன், ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எதுவும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க சொந்தங்களே. பாருங்க, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்களே. வாங்க, விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வச்சு சிகப்ப டன்னுன்னு அடிச்சு எல்லா ஹால்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தங்களே, உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ்னு ஒரு ஒரு இது பண்ணுங்க, நமக்கு ஒரு இது பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு விவசாயி பாருங்க, செருப்புலாக நடந்து போயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நீங்கள் பாருங்க. அன்பு சொந்தங்களே, உறவுகளே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படி இந்த கேமராவில் தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் தான் போடுறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கான் கேமரா இதில் தான் நான் குவாலிட்டியாக போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக போடுறதுக்கு இது மாதிரி நெக்கான் கேமரா நம்மளுக்கு தேவைப்படுது. கேமரானா ஏதோ ஒரு கேமராவில் தேவைப்படுது. கேமராவில் தேவைப்படும் போது கண்டிப்பாக நீங்கள் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டு மொபைல் வாங்கினாலுமே கேமராவில் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வராது வீடியோ. இந்த செல்லு சார்ஜ் போடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செல்லை சார்ஜ் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வச்சுக்கணும். யூடியூப் சேனல் வச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் நாம் நல்லா ஒரு வீடியோ போட முடியும். இல்லைன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்ம இதாகி போயிடும். பாருங்கள். அப்புறம் இது மாதிரி மைக்கு வச்சுக்காங்க. மைக்கு இது மாதிரி வச்சுக்காங்க. மக்கள் பொழப்பு சேனலுங்கிறது ஒரு மைக்கு வச்சுக்கோணும். கேமராங்கிறது மைக்கு, இதாவது ஒரு ஸ்டாண்டு. சொந்தங்களே, உறவுகளே, உள்ள வீடியோக்குள்ள வாங்க. நம்மளுக்கு என்னன்னு கேட்டால் முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸ் போடுறீங்களா சொந்தங்களே? ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீ மியூசிக் நீங்கள் எடுப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவு எனக்கு கிடச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் பொழப்பு சேனல்னு போட்டிங்கன்னா நம்ம காப்பிரைட் இல்லாமல் நம்ம இது மக்கள் பொழப்பு போட்ட வீடியோலாம் இதில் வருது, வாய்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் தேவைப்பட்டால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்பர்கள் ஏராளமான ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் சரி ஒரு வீடியோவை பதிவு பண்ணால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னு பண்ணுறேன். இந்த மல்லிகைப்பூ செடி பூ மலர்ற மாதிரி அனைத்து சொந்தங்களும் மலர் வேணும் வைக்காது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா
நிறைய அந்த ஃபோனு 2 3 நாள் ஈஸி பண்ணாத விட்டுட்டேன். அது கட்டாயி போச்சு. யாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான்னு நினைக்காதீங்க. நீ கண்டிப்பாக ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்காத சூழ்நிலைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. இது ஈஸி முடிஞ்சு போச்சு. கையில் காசு இல்லாத நேரத்தில் இப்போ நான் போட முடியல. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஈஸி 2 நாள் போட்டுறேன். அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எடுப்போம். வாங்க சொந்தங்களே. மல்லிப்பூ எங்கள் தங்க பாரு எப்படி உழைக்கிறான்னு. இதை பாருங்க சொந்தங்களே. எங்கள் தங்கம் உழைக்கிற சவுண்டை பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க சொந்தங்க. பாருங்க எப்படி உழைக்கிறான்னு, எப்படி பார்க்குறோம் பாருங்க எல்லாத்தையுமே. இதாங்க வீட்டுக்கு ஒரு செல்ல பிரான் வேணும். டாமி எங்கே போகிற டாமி? பாருங்க சொந்தங்களே, உறவுகளே, வாங்க மக்கள் பொழப்பு சேனலுக்கு. பாருங்க எப்பேற்பட்ட முள் ஏறிடுச்சு. முள்ளெல்லாம் பாருங்க. இந்த முள்ளெல்லாம் ஏகப்பட்டதை ஏறிடுச்சு சொந்தங்களே. இதில் வாங்க நம்ம எல்லாமே புடுங்க வேணும். இப்போ கஷ்டமாக இருக்குது புடுங்கிறதுக்கு. வாங்க சொந்தங்களே. எவ்வளோ முள் ஏறி இருக்குது பாருங்க. இந்த முள்ளையெல்லாம் பிடுங்கி கொண்டு ஏகப்பட்ட முள் வந்துடுச்சு. கையில் பட்டுச்சுன்னா கையை அதான் இருக்குது சொந்தங்களே. உறவுகளை வாங்க எல்லாம் புடுங்குவேன்னு பாருங்க. இங்கே பெரிய முள்ளெல்லாம் இருக்குது பாருங்களேன்.
இதெல்லாம் பிடுங்கி எடுக்கணும் சொந்தங்களே. பாருங்க பெரிய முள், பெரிய முள் சொந்தங்களே. பாருங்க எல்லாம் கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஊடு முழக்கம் வந்து ஏறிடுச்சுங்க. பிடுங்கி எல்லாம் கொண்டு போய் நாம் எல்லாம் எரியணுங்க சொந்தங்களே. எல்லாம் ஏகப்பட்ட முள் வந்துருச்சு சொந்தங்களே. அப்படிங்க விவசாய சொந்தங்களே, வாங்க விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதிக ஷேர் செய்யுங்க. ஏன் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதிகமா விவசாயங்கிறது நம்மளுக்கு முக்கிய சொந்தங்களே. விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை. விவசாயத்துக்கு கண்டிப்பா 100% சப்போர்ட் பண்ணணும். மல்லிப்பூ செடி பாருங்க, பூவெல்லாம் படர்ந்துருக்கு. நீங்க விவசாயி இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன் விவசாயி கேவலம் பைத்தியக்காரன்னு நினைக்கிறீங்க? விவசாயி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயிங்கிறதுக்கு ஆதாரம் பச்சை துண்டு பாருங்க சொந்தங்களே. விவசாயிங்களுக்கு ஆதாரம் பச்சை துண்டு. அதிகமா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயம் இல்லைன்னா நாமளே இல்லை. எத்தனை பூண்டை வெட்டி என்ன பண்ணி விவசாயம் என்னென்ன பண்ணணும் தெரியுமா? விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை சொந்தங்களே. விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது ஏன் கண்ணுங்களே அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? விவசாயி ஒரு கஷ்டப்பட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிற விவசாயிக்கு நீ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சொந்தங்களே, வாங்க மக்கள் பொழப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அனைத்து சொந்தங்களுமே நம்ம பருத்தி பூ மலர்ற மாதிரி எல்லா குடும்பமும் மலர் வேணும். நம்ம சப்ஸ்கிரைப்பு புது சொந்தங்கள் அனைவரும் பருத்தி பூ மலர்ற மாதிரி மலர் வேணும். ஏன் பருத்தி பூ சொல்றேன்னு கேட்பீங்க. விவசாயி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மல்லிப்பூ காலையில பொறிச்சா சாயந்தரம் வாடி போயிரு, கனகாமரம் காலையில் பொறிச்சா சாயந்தரம் வாடி போயிரு, செவ்வரளி காலையில் பொறிச்சா சாயந்தரம் வாடி போயிரு, எல்லா பூவும் வாடி போயிரு. பருத்தி மட்டும்தான் விவசாயிகளுக்கு பருத்தி பொறிச்சு நூலாயி திரியாயி துணியாயி மானத்தை காக்கிறது பருத்தி பூ மட்டும்தான். அதுதான் விவசாயி. இப்ப நாங்க போட்டுக்கிறதே பருத்தி துண்டு தான், பருத்தியில தயார் பண்ண கை தறி துண்டு தான். இது வேஸ்ட் எப்படிதான் விவசாயி. அதனாலதான் பருத்தி பூ வளர மாதிரி நம்ம வளர வேணும். ஏன்னா நம்ம மானத்தை காக்குது பருத்தி, விவசாயத்துக்கு மானத்தை காக்குது, எல்லாத்துக்கும் மானத்தை காக்குது பருத்தி பூ மட்டும் தான். மீதி பூ பூரா. அன்பு சொந்தங்களே, வாங்க நம்ம மக்கள் பொழப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அதையும் ஷேர் செய்யுங்க. ஏன் ஒரு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, பாத்தீங்கன்னா ஒரு பெண்க ஒரு பிரிவுமொழி மலர்ந்து பிடிச்சிட்டு படுத்துட்டு பிரிவுமொழி 150 ரூபா கொடுத்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு போறீங்க 1 லட்சம் லைட்டு. இந்த விவசாயி இந்த மொன்ன பிள்ளை 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து டொறக்குன்னு 6 மாசமா சேவ் பண்ணாலும் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் சப்போர்ட் பண்ண முடியும்? விவசாயினா பைத்தியக்காரன்னு நினைக்காதீங்க. விவசாயம் இல்லைன்னா நீங்க நம்மளுக்கு சாப்பாடு இல்லை. விவசாயி சேத்துல காலத்தை நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நல்ல தெளிவா புரிஞ்சுக்க சொந்தங்களே. நீங்க வாங்க சொந்தங்களே, புது சொந்தங்கள் உள்ள வாங்க. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? விவசாயின்னு இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? விவசாயி இல்லைன்னா நம்ம சோறு இல்லை. விவசாயி விவசாயிக்கு படிப்பறிவு இல்லை. விவசாயம் பண்றான், நைட்டும் பகலும் தண்ணி கட்டி ஒரு நெல் எடுத்து நம்ம சாப்பாட்டு கொடுத்து, அவனை பாம்பை கடிச்சா என்ன, பள்ளி கடிச்சா என்ன, அவ்வளவு சிரமப்பட்டு நைட்டு பகலும் உழைக்கிறான் விவசாயி. நம்ம செவ்வரளி செடி, நம்ம பூஞ்செடி பாருங்க வைக்காது. இங்க பாத்தீங்கன்னா விவசாய சொந்தங்களே பாருங்க, இந்த காகிதப்பூ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரேட்டுக்கு வித்துக்கலாம். நம்ம அதனால தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அன்பு சொந்தங்களே, வாங்க புது சொந்தங்களே உள்ள வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிக ஷேர் செய்யுங்க. நாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பார்த்துட்டு அதிக ஷேர் செய்யுங்க. அதிகமாக இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வளர முடியும். நம்ம இந்த செவ்வரளி பாரு மலர்ற மாதிரி அனைத்து நண்பர்களும் வளர வேணும் என்று நாம் நினைக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகம் மக்கள் பொழப்பு சேனலு ஒரு விவசாயத்துக்கு கருத்தாக போட்டுக்கிறோம். நிறையா வாங்க பார்த்துக்கலாம். நீங்கள் உள்ளே வாங்க சொந்தங்களே. அது ஏன் வெக்கப்பட்டு இருக்கிறீங்க? உள்ளே வாங்க சொந்தங்கள் பூரா வாங்க. எல்லாம் நம்மளும் ஒரே குடும்பம். நீங்கள் வாங்க சொந்தங்களே. நீங்கள் கண்டிப்பாக நம்ம செவ்வரளி தான் அழகா. அன்பு சொந்தங்களே, வாங்க நம்ம மாமரத்தில் என்ன காய் இருக்குது, மாம்பழ செடியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தொடர்ந்து நம்ம மக்கள் பொழப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அதையும் ஷேர் பண்ணுங்க. புது சொந்தங்களும் உள்ள வாங்க, கண்டிப்பாக உள்ள வாங்க. நம்ம பல முறை சொல்லிக்கிறோம், வரல சப்ஸ்கிரைப் உங்கள் பொண்ணான கையை கொண்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
அதிகமாக வந்து சேப்பட்டு அமைத்துட்டு பெல் ஹால்னு கொடுத்துட்டா போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சரி மைக்க நானும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மாமரம் வளர மாதிரி நம்ம சேனலில் நம்ம நண்பர்களை வளர வேணும்னு நம்ம சேனலுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃபோன் எடுக்க முடியல. நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லெட்டர் போடுங்க. கண்டிப்பாக எல்லாம் வீடியோ மாதம் 20,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம். வாங்க. அது பல முறை நம்ம சொல்லி திரும்பி நமக்கு ஃபோன் கால் தான் அதிகம் வந்துட்டு இருக்குது. நம்ம கமெண்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக எத்தனை பேர் தமிழில் கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமா எப்படி வேணுமா மாதம் 20,000 ரூபாயிலேருந்து 40,000 எப்படி சம்பாதிக்கிறது, எது மாதிரி வீடியோ போடுறது எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சொந்தங்களே வாங்க. பப்பாளி பழம் பாருங்க, இது இன்னைக்கு அறுத்து சாப்பிடலாம். இயற்கையான மரத்தில் காய்ச்ச பழம் இன்னைக்கு அறுத்து சாப்பிடலாம். வாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அறுத்து நீட்டாக ஒரிஜினல் பழம், இயற்கையான பழம், அவ்வளோதான். பாருங்க பாருங்க பழம் பாருங்க, இது அழகா இருக்கு, சாப்பிடலாம். வாங்க சொந்தங்களே, எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். வாங்க. எந்த கெமிக்கலும் இல்லாம சூப்பரா இருக்குங்க பழம். பப்பாளி பழம் சூப்பரா இருக்கு. விவசாயம் எப்படிதாங்க, போற பக்கம் காய் போட்டு தின்ட்டு போனது இப்போ காட்டுக்கு போவோன்னு அதை பழத்தை சாப்பிட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. விவசாயிக்கு பப்பாளி பழம் இப்படி அருமையான இருக்குது. வாங்க பாருங்க பழம் பாருங்க. நண்பர்களே வாங்க. ஏன்னா மல்லிகைப்பூ செடி சொந்தங்களை புது ஒரு விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மல்லிகைப்பூ செடி இருக்குது, சாதி மல்லிகைப்பூ செடி பாருங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக ஷேர் செஞ்சு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயம் இல்லைன்னா நாம் இல்லை. நம்ம நிறையா இது இருக்குது பாரு, விவசாயி இப்படியே தான் இருக்குது. விவசாயி இல்லைன்னா நம்ம இல்லை சொந்தங்களே. நீங்கள் பாருங்க, இப்போ மல்லிகைப்பூ செடி பாருங்க. மிக்கது நம்ம நிறையா இதுக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் நிறைய முளைச்சி போச்சு. இதெல்லாம் வெட்டி எழுதணும். விவசாய நிலமை பேருக்கு செருப்பு இல்லாமல் சட்டை இல்லாமல் இதே தான் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. அது புது சொந்தங்கள் உள்ளே வாங்க. நீங்கள் வராது போயிடுறீங்க. கண்டிப்பாக வாங்க. மிக்கது நிறைய இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டணும், நிறைய மரத்தெல்லாம் வெட்ட வேணும், நிறைய இது பண்ணுவேணும். ஒரு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயிக்கு அதையும் ஷேர் செய்யுங்க. அதிகமாக நீங்கள் விவசாயிக்கு முக்கியத்துவம், விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை. வாங்க விவசாய சேனல், விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஊருக்கே விவசாயி சோறு போடுறான். அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பிச்சைக்காரனாவே இருக்கிறான். சும்மா ஒன்று நம்மகிட்ட விவசாயிக்கிட்ட என்ன, ஒரு அழுக்கு வேட்டி கட்டிட்டு பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸில் விவசாயி கூட யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயி ஊருக்கே சோறு போடுறான், ஆனால் தள்ளி உட்காடுறாங்க. இதே மாதிரி விவசாயி நம்பி 10 பைசா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிக்கிட்ட முலாம்பழம் விவசாயிகிட்ட எவ்வளோ வாங்கிக்கிறாங்க? கிலோ 12 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான். 12 ரூபாய்க்கு வாங்கி அவன் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறான். விவசாயி நிலைமை பாருங்க. விவசாயி கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாட்டு பால் எவ்வளோ வாங்கிக்கிற விவசாயிகிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் 18 ரூபா 20 ரூபா 22 ரூபா, இதுக்கு மேலே ரேட்டே இல்லை. கேட்டோமா உனக்கு டெஸ்ட் வெள்ளைங்கிறான். டெஸ்ட் வெள்ளைன்னா அந்த பக்கம் வாங்கி கீழே ஊத்துறான். இல்லைங்க ஒரு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதே செஞ்சுங்க. விவசாயி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயி ஊருக்கே சோறு போடுறான். போதை பொருள் வைக்கிறவங்களாம் கோடீஸ்வரனாக்குறான். விவசாயி ஊருக்கே சோறு போடுறோம், பிச்சைக்காரனாக்குறான். விவசாயி கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு பல முறை சொன்னேன். நீங்க விவசாயத்துக்கு ஒரு இதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சொந்தங்களே. விவசாயம்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன் நாங்க கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வேஷ்டி இப்படி கட்டிட்டு இருக்கிறோம். விவசாயம்னா கேவலம் பார்க்காதீங்க. நம்ம விவசாயம் இல்லைன்னா நாம் இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னா விவசாயி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உலகத்துக்கே சோறு போகிறது விவசாயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட் கம்பெனிக்கு பார்த்தா கோடீஸ்வரனாக்குறான். அது எல்லா கம்பெனிக்கும் கோடீஸ்வரனாக்குறான். ஊருக்கே சோறு போகிற விவசாயி பிச்சைக்காரனாவே இருக்கிறான். நீங்கள் எல்லா கம்பெனிக்காரனும் கோடீஸ்வரனாக்குறான். ஊருக்கே சோறு போகிற விவசாயி பிச்சைக்காரனை கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு பிச்சைக்காரனாக்குற சட்டையை போடுறதுக்குலாம் நேரம் இல்லை. அது மாதிரி பிச்சைக்காரனாக்குறான். விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயம் நீ கண்டிப்பாக ஊக்கப்படுத்துங்க. விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை. எல்லா கம்பெனிக்காரரும் பார்த்தா பணக்காரன் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஊருக்கே சோறு போடுற விவசாயி. வாங்க சொந்தங்களே, விவசாயி கஞ்சி கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ தான் தோட்டத்தை வேலை பார்த்துட்டு இப்போ கஞ்சி கரைச்சி இப்போ குடிக்க போகிறேன். நம்ம விவசாய நிலைமை அப்படித்தான்.
பாருங்க சொந்தங்களே, பழைய கொஞ்சம் அமுதம் அமுதம் மாதிரி இருக்குது. வெங்காயம் நாம் எங்கே விவசாயி போய் இப்போ எதுவும் சாப்பிட்றது பழைய சோறு தான். சூப்பராக இருக்குது. விவசாயி நினச்ச பக்கம் கஞ்சை குடிச்சிட்டு வேலை செய்யணும். விவசாயிக்கு ஒரு லைட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அதையே சப்போர்ட் பண்ணுங்க. அதையே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறேன் சொந்தங்களா. விவசாயிலாம் அப்படிதாங்க. விவசாயிகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணேன். இப்படி தான் மண்ணிச்செட்டுலாம் குடிச்சிக்கிட்டே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயம் ஒரு கஷ்டமான ஒரு தொழிலாக இருந்தாலும் பாருங்க, விவசாயத்தில் மல்லிகைப்பூ செடி எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இது நம்மளுக்கு இது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு சின்ன லாபனாச்சு மல்லிகைப்பூ செல்லு கிடைக்கும். நீங்கள் விவசாயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும், பண்ணாத விட்டுறாதீங்க. விவசாயத்தை முக்கியமாக பாருங்கள், விவசாயத்தை ஒரு கேவலமாக நினச்சிடாதீங்க. இது மாம்பழ செடி மாங்காயிலே இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு மாம்பழம் அருமை என்ன உங்களுக்கு தான் தெரியும். மாம்பழம் சாப்பிட்டா அருமையாக இருக்குது. வேலை ஒரு விவசாய நிலமாங்க. நீங்கள் பாருங்க, மாம்பழம் அது எல்லாமே இருக்குது. நம்ம சுத்தம் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம். விவசாயம் நீங்கள் இதான் நினச்சிடாதீங்க. விவசாயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இதாகும். அன்பு சொந்தங்களே, வாங்க நம்ம விவசாயத்தை பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்றீங்க. அதையும் ஷேர் செய்யுங்க. யாராருக்கு விவசாயம் பிடிக்கும், யாராருக்கு விவசாயம் பிடிக்காது, விவசாயம் பிடிக்குங்கிறத லைட் பண்ணுங்க. விவசாயம் பிடிக்குதா டெஸ்ட் லைட்னாச்சு பண்ணுங்க. அப்புறம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அதையும் ஷேர் பண்ணுங்க. புது சொந்தங்கள் உள்ளே வாங்க. வேப்பங்குச்சியில் தான் பல்லு விளக்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வாங்க, மாமரத்தெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுறோன்னு வாங்க. விவசாய தோட்டத்துக்கு வாங்க, மாமரத்துக்கெலாம் சுத்தம் பண்ணுவோன்னு நீங்கள் வாங்க, உள்ள வாங்க. ஏன் நாம் எந்த விவசாயத்தில் எந்த நம்ம பேஸ்ட்டு பல்பட்டியில் போட்டோம், நம்மளுக்கு வேப்பங்குச்சி தான் பல்லு ப்ரெஸ்ஸு அப்படி வச்சுக்க வேண்டியதான். நாம் என்ன விவசாயி படிச்சிருக்கிறோமா? படிக்காமல் தானே இருக்கிறோம். அதனால விவசாயி கேவலம் நினைச்சிடாதீங்க. கேவலமாக அன்பு சொந்தங்களே வாங்க. ஏன் நம்ம சேனலு, இந்த மக்கள் பொழப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது இது பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்காக தான் நாம் ஒரு விவசாயிக்கு ஒரு லைட் போடலாமே. ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் தெரிய மாட்டேங்குது. இந்த விவசாயிக்கு ஒரு லைட் போட்டு எல்லாம் பண்ணுங்க. விவசாயி தான் இன்றைக்கி இப்போ நம்ம ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சு விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா விவசாயம் இப்படியே தான் இருக்கணும்னு என்ன இருக்குது. விவசாயம் மேலுக்கு வந்தால் எல்லாம் சந்தோஷம் தானே. விவசாயம் இல்லைன்னா நான் இல்லை சொந்தங்களே, நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், நம்ம அதையும் ஷேர் செய்யுங்க, அதையும் லைட் போடுங்க. ஏன்னா விவசாயி பேர் வேப்பங்குச்சியில் தான் பல்லு விளக்குறேன். இது மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு லைட் போடுங்க. ஏன்னா நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க, நாங்கள் கிராமப்புறத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு லைட் போட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. அன்பு சொந்தங்களே, நம்ம மக்கள் பொழப்பு சேனலில் அதிக நல்ல நல்ல கருத்துக்கள் போடுறோம். ஏன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன அது கண்டென்ட் போடலான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்படி நடத்தலான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த சேனலில் பொழுதுபோக்கு மட்டுமே, என்டர்மெண்ட் வீடியோ உங்களை சிரிக்க வைக்கவே நிறைய போட்டுட்ருக்குறோம். இது மாதிரி நீங்கள் நிறைய சொன்னீங்கன்னா நம்ம இது மாதிரி பண்ணலாம்னு நாங்களும் நிறைய போட்டுக்கிறோம். நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பார்க்குறீங்க, நிறையா பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம பெல்ல ஒரு அன்பு சொந்தங்களே, பிக்காளி பசங்களே, நம்மளது பார்த்தீங்கன்னா பெல்ல சேகப்பட்டினம் டன்னு வந்து பெல்ல டீன்னு அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். நம்மளுது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தரமாகவும் சுமையாகவும் வரும். நம்மளது எது மாதிரி நோக்கத்தில் போடுறோன்னா, சிரிக்கிற மாதிரி, கடை இந்த கடை இங்கே இருக்குது, இங்கே வாங்க நல்ல பொருள் இருக்குதுன்னு பார்த்து, கடை தெரியாத கடையை நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொந்தங்களே,
யானை மேல் பாருங்க. நல்லா ஒரு அழகா ஈரோடு மாவட்டம் தாளவாடி வழியில் யானை மேல் பாருங்க போயிட்டுருக்குது பாருங்க. ஒரு சின்ன வீடியோ போடுறோம். சரி போலாம் டே பாத்துச்சு ஏய் செவப்பு நீ பரண்டஸ் வா 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 வாடி ஃபாரஸ்ட் ஓட என்ன ஆமா போகுது அதே வீடியோ தானே. போங்க அசோக் போலாம் காப்பி கேட்டு வா சரிங்க காப்பி இவர் ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கிறாரு.